இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போயாச்சுங்க. முருங்கைக்காய் காய்ச்சாலும் காய்ச்சிச்சு. எப்ப பார்த்தாலும் முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் ரசம், முருங்கை பிஞ்சு சூப்புன்ட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்றது, முருங்கைக்காய் நல்லா தானே இருக்குது சாப்பிட்றதுக்குன்ட்டு அதை இன்னைக்கு சாம்பார் வச்சுக்கலான்ட்டு பொரிச்சாச்சுங்க. கூடவே கருவேப்பிலை வேணுமில்ல, நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் கருவேப்பிலை போடாமலாம் செய்ய போறோம். அதனால எப்பவுமே பொரிச்செல்லாம் வைக்க மாட்டேங்க, அளவளவா அப்போதைக்கு பொரிச்சுக்கிறது. பொரியல் பண்றதுக்கு அகத்திக்கீரை இருந்துச்சுங்க. சரி, அகத்திக்கீரை கொஞ்சம் பொரிச்சுக்கலான்ட்டு போயாச்சு. முருங்கைக்காய் சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, அகத்திக்கீரை பொரியல் பண்ணிக்கலான்ட்டு. அகத்திக்கீரை காட்டுக்குள்ள ஒரு ஓரமா போட்டுட்டு இருக்கிறேங்க. ஆட்டுக்கு மயக்கி நம்மளுக்கு மயக்குன்னு தான் போட்டுட்டு இருக்கிறேன். நாங்க அடிக்கடி எல்லாம் இதுல சமையல் பண்றது இல்லைங்க. எப்பாவது ஒரு நாள் தான் பொரியல் பண்ணுவேன். மீதி எல்லா நேரமும் ஆட்டுக்கு தான். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டுக்கா எல்லா தலையும் அப்படியே உடைச்சு எடுத்துட்டோம்னா அது அப்படியே காஞ்சு போயிடுதுங்க. ஏன்னே தெரியல. அதனால என்ன பண்றது, அந்த செடியில கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் அப்படியே உடைச்சு எடுத்து ஆட்டுக்கு போட்டுருவேன். தென்னை மரத்துக்குள்ளதாங்க அகத்திக்கீரையும் இருக்குது. அதனால தனியா தண்ணி விட வேண்டியது இல்ல. தென்னை மரத்துக்கு போகையில அப்படியே போய்க்கும், பிரச்சனை இல்ல.